நம்ம கிச்சனில் இன்றைக்கி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுவும் மீதியான மாவை வச்சு தான் அந்த பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் மாவு அரைச்சி வைப்போம் இல்லையா இட்லி தோசைக்கு, அந்த மாவு வந்து லாஸ்ட்டில் மீதியானது லாஸ்ட்டில் என்ன பண்ணுவோம், ஒரு 2 கரண்டி 3 கரண்டி மாவு இருந்துச்சுன்னா வேணான்னு சொல்லிட்டு கீழே தூக்கி கொட்டிடுவோம். அந்த மாதிரி இருக்கிற மாவை வீணாக்காமல் நம்ம யூஸ்ஃபுல்லாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம். 3 கரண்டி மாவு தான் நம்ம வீட்டில் மீதியான தோசை மாவு இருக்குது. அந்த மாவில் தான் இப்போ நான் அந்த பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறேன். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மீதியான இட்லி மாவு எடுத்திருக்கேன். இட்லி மாவு இல்லைன்னா தோசை மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாம். மீதியான மாவில் தான் நான் செய்ய போகிறேன். இது வந்து ஒரு 3 தோசைக்கு வரும் அந்த அளவுக்கு மாவு இது. அதுக்கு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இப்போ முதல்ல மசால் பண்ணிக்கலாம். கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம ஒரு உருளைக்கிழங்குல தானே பண்ண போகிறோம், அதனால் இந்த அளவுக்கு எண்ணெய் போதும். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சமாக சோம்பு, ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் இதை வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கினதும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா தூள் அதையும் போட்டு வதக்கிக்கலாம். இதில் நம்ம மிளகாத்தூளெல்லாம் போட தேவையில்லை. பச்சை மிளகாய் போடலைன்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்தா பச்சை மிளகாய் போடாதீங்க. காரம் ஏதாவது ஒன்று போதும். இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்தேன், அதையே சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் உப்பு எல்லா உருளைக்கிழங்குலையுமே ஒரே மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஒரு இடத்துல உப்பும் ஒரு இடத்துல உப்பு இல்லாமல் இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டிங்கன்னா போதும். அடுத்து கொஞ்சம் மல்லித்தலை, அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இப்போ இதை ஆறட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தோசைக்கல் வச்சு கல் காஞ்சிருச்சு. இப்போ மாவு ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றின உடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து பொறுமையாக வேகிறதுக்கு சரியாக இருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம உருளைக்கிழங்கு மசால் பண்ணோம் இல்லையா, அந்த மசாலா உருண்டை பிடிச்சி அதை தட்டி அந்த மாவுக்கு மேலே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் மேலே வந்து கொஞ்சம் மாவு, அதுக்கு மேலே அந்த மசால் வந்து மூடுற அளவுக்கு மேலே கொஞ்சம் மாவு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. இப்போது எடுத்துடலாம். எடுத்துட்டு திருப்பி போட்டுக்கலாம். லைட்டாக திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். உடனே வந்து நம்ம கரண்டி வச்சு எடுத்தோம்னா அந்த மாவு வந்து அடியில் ஒட்டி இருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ எடுத்துக்கலாம். எடுத்தால் நல்லா வருது. சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள் 2 பக்கமும். இதில் 1 சாப்பிட்டாலே போதும். நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ஒருத்தருக்கு இது 1 சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாயிரும். அதனால் ஒரு 4 கரண்டி மாவு இருந்தாலும் வீணாக்காமல் இது போல் சங்கடப்படாமல் கொஞ்சம் உருளைக்கிழங்கு வேக வச்சு மசால் பண்ணிவிட்டு இது போல் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. ரொம்ப புளிச்சு வீணாக தூக்கி போடுற மாவில் யூஸ்ஃபுல்லாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.